Hi students, today we are going to talk about electrostatic potential and potential energy, which means நிலை மின்னழுத்தம் மற்றும் நிலை மின்னழுத்த ஆற்றல். In mechanical பார்த்துக்கிட்டீங்கன்னா potential energy, gravitational force, Coulomb force, etc. இது எல்லாமே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம 11th 6th லெசனில் படிச்சிருப்போம். கிராவிடேஷன், ஒரு எர்த் இருக்குது, எர்த்த மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டை குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு, அதாவது ஒரு ஹைட்டுக்கு கொண்டு போகணும்னா நம்ம ஒரு ஒர்க் பண்ணுவோம். ஓகே, இங்கே மேலே வச்சிடறோம். அந்த ஆப்ஜெக்ட்டு எந்த பொசிஷனில் இருக்கோ அதை பொறுத்து அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி தான் பொட்டான்சியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி இங்கே சார்ஜ் கான்ஃபிகரேஷன் பார்க்க போகிறோம். ஒரு சார்ஜ் இருக்குது, அது ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் இருக்கும், அதை பொறுத்து அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டான்சியல் எனர்ஜி. தென் ஒரு கூலும் சார்ஜ் மேலே எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டான்சியல் இருக்குது, அதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டான்சியல். ஓகே, கன்சிடர் ப்ளஸ் சார்ஜ் எடுத்துக்கிறோம். அது சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். இது ப்ளஸ் சார்ஜ், அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அவுட்வேர்டில் இருக்கும், அதாவது வெளிநோக்கி இருக்கும். சரியா? அதில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் பி கன்சிடர் பண்ணிக்கிறோம், அதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்சியல். ஸோ ஒரு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் டெஸ்ட் சார்ஜ் கன்சிடர் பண்ணிக்கிறோம், அதாவது கியூ டேஸ் யூனிட் சார்ஜ். ஓகே, இதுவும் ப்ளஸ் சார்ஜ், இதுவும் ப்ளஸ் சார்ஜ். என்னாகும்? அப்போஸ் பண்ணோம், ஒன்றுக்கு ஒன்று அப்போஸ் பண்ணோம். சரியா? நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ப்ளஸ் சார்ஜை பி என்ற பாயிண்ட்டுக்கு கொண்டு வரோம், மூவ் பண்ணுறோம். நம்ம இதை நம்ம ஆர்னு எடுத்துக்கிறோம், இது பின்னு எடுத்துக்கிறோம், இதை மூவ் பண்ணுறோம். இதை அப்போஸ் பண்ணோம், அதாவது இங்கே கூலும் ஃபோர்ஸு போயிட்டுருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் இங்கே வர முடியும். அதாவது இந்த ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக தரணும், நம்மளுக்கு ஃபோர்ஸ் ஈக்குவலாக தரணும். இந்த சார்ஜை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் கொண்டு வரணும். நம்ம அப்படி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் கொண்டு வந்தால் தான் இதை அஃபெக்ட் பண்ணாது. இல்லை கூலும் ஃபோர்ஸை விட அதிகமாக கொண்டு வந்தால் இதை அஃபெக்ட் பண்ணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் வரணும்னா எவ்வளோ கூலும் ஃபோர்ஸ் இப்படி போயிட்டுருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ஒன்று கொடுக்கணும். அப்படி ஈக்குவலாக கொடுத்தா மட்டும்தான் இந்த டெஸ்ட் சார்ஜை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அப்படி மூவ் கொண்டு வர முடியும் பாயிண்ட் பிக்கு. சரியா? அது இப்படி கொண்டு வரது ஒரு ஒர்க் பண்ணுவோம். அந்த ஒர்க்கு தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, இது எலக்ட்ரோஸ்டாட்டிக், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி யூபி, இது யூஆர்னு எடுத்துக்கிறோம். சரியா? தென் எஃப் எக்ஸ்டர்னல் வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் வெக்டர் கூலும். ஏன் எஃப் கூலும் இங்கே இருக்குது, ஆப்போசிட்டாக போடுறோம் ஃபோர்ஸ், அதனால் மைனஸ். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் நம்ம ஒர்க்கு, எது டு எது, ஆர் டு பி. அப்போ எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்போம் அதை நம்ம ப்ளஸ் பண்ணுறோம், அதாவது இன்டகிரேஷன் பண்ணுறோம். இன்டகிரேஷன் ஆர் டு பி. என்னென்ன ஃபோர்ஸ் கொடுத்தோம் இல்லை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்ட்டு இங்கேருந்து இங்கே வந்துருச்சு, மூவ் ஆயிடுச்சு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? தென் இந்த கூலும் ஃபோர்ஸ் இஸ் ஏ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அதனால் அந்த ஒர்க்கு இதை டிபெண்ட் பண்ணி இருக்காது, எதை அந்த பாத்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஒன்லி சார்ஜ் இனிஷியல் டு ஃபைனல் இதுதான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், எது ஒர்க்கு. சரியா? இது செகண்ட் ஈக்குவேஷன். தென் அதாவது இது டெல்யூங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு எதுக்கு, ஒர்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவல் டு எதுக்கு டிஃப்ரென்ஸு, எங்கேருந்து கொண்டு வரோம், யூபி டு யூஆர் டு யூபி, இங்கேருந்து இங்கே கொண்டு வரோம், அதாவது பி வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். அதனால் யூபி மைனஸ் யூஆர். ஓகேவா? இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தான் இங்கே போட்டிருக்கு, அதாவது டெல் யூ ஈக்குவல் டு ஒர்க்கா, இங்கே ஒர்க் இருக்குது, இங்கே டெல் யூ போட்டிருக்கு. டெல் யூ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆர் டு பி, அதே தான் எஃப் எக்ஸ்டர்னல் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர், அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், நியூட்டன்ஸ் லாஸ், அதைப்படி நான் போட்டிருக்கோம் நாம. சரியா? ஈக்குவேஷன் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிடியூட் பை தேர்ட் ஈக்குவேஷன். எங்கே தேர்ட் ஈக்குவேஷன்னா எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கா, இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், மைனஸ் எஃப் கூலும் போடுறோம். அவ்வளோதான், தட்ஸ் இட். டெல் யூ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆர் டு பி மைனஸ் எங்கே எஃப் எக்ஸ்டர்னல் பதிலாக மைனஸ் எஃப் வெக்டர் கூலும் டாட் டிஆர் வெக்டர். நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும், அதாவது ஃபோர்ஸ் பை சார்ஜ்.
இப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த எஃப் இங்கே இருக்குல்ல, இதுதான் இங்கே எஃப் கூலும். இப்போ டெல் யூ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆர் டு பி. எஃப் கூலுங்க என்ன போடுவோம், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே QE. இது என்ன Q, டெஸ்ட் சார்ஜ், இது சோர்ஸ் சார்ஜ், இது டெஸ்ட் சார்ஜ், அதாவது யூனிட் சார்ஜ். இப்போ மைனஸ் Q டேஸ் E வெக்டர் டாட் dr வெக்டர். Q is a constant, வெளியே கொண்டு வந்துடுறோம். del U equal to Q dash integration R to P minus E vector dot dr vector. Equation number 4. Okay. Then the potential energy difference per unit charge is given by, அதாவது ஒரு யூனிட் சார்ஜ் மேலே எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது அதுதான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்ல, இல்லை இந்த ஈக்குவேஷன் இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள், பென்சில் எழுதியிருக்கேன். ஃபோர்த் ஈக்குவேஷன் இன் போத் சைட் டிவைடட், எது Q டேஸ் டிவைட் பண்ணுறோம், சார்ஜ் டிவைட் பண்ணுறோம். எந்த சார்ஜை, டெஸ்ட் சார்ஜ் டிவைட் பண்ணுறோம். சரியா? அப்போ del U by Q dash equal to Q dash integration R to P minus E vector dot dr vector by Q dash. இப்போ Q dash கேன்சல் பண்ணிடுறோம். அடுத்து என்ன இருக்கும், del U by Q dash equal to மைனஸ், இந்த மைனஸ் வெளியே கொண்டு வந்துடும், integration P to R to P E vector dot dr vector. Equation number 5. ஸோ இதுதான் நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம். எதுக்கிட்ட இது, R to P. எங்கே வந்தோம், P and R. சரியா? P with respect to R. ஸோ தென் இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் del V ன்னு சொல்லுவோம். Vp minus VR equal to del V. இந்த 5th ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதான் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். இதுக்கு பதிலாக நாம் del V போட்டேன். del V equal to integration R to P மைனஸ் மறுபடியும் உள்ள கொண்டு வந்துட்டேன், மைனஸ் E vector dot dr vector. ஓகே. தென் பொட்டன்ஷியல் P with respect to R equal to மைனஸ் வெளியே கொண்டு வந்துடும், மைனஸ் இன்டகிரேஷன் R to P E vector dot dr vector. தென் அந்த சார்ஜ், இந்த டெஸ்ட் சார்ஜ் இன்ஃபினைட்லேருந்து கொண்டு வரோம், அதனால் R, அதான் R எடுத்துருக்கோம் நம்ம இங்கே R, அதை R tends to infinity. அப்போ இன்ஃபினைட்னா 0. Vp equal to மைனஸ் R பண்ணால் நம்ம இன்ஃபினைட்டி to P E vector dot dr vector. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இதை வச்சு தான் நம்ம 2 மார்க் எழுதுவோம். என்னென்னு இங்கே கொண்டு வந்தோம்ல, ஒரு சார்ஜ் அதை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் எங்கே கொண்டு வரோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி P பாயிண்ட்டுக்கு கொண்டு வரோம். ஓகேவா? இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கே இருக்குது. இந்த சார்ஜை ஒரு யூனிஃபார்ம், அதாவது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் கொண்டு வரோம். அது கொண்டு வரதுக்கு ஒரு ஒர்க் பண்ணுவோம். அந்த ஒர்க்கு தான் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? அதுதான் இதை மேத்தமெட்டிக்கலாக இங்கே எழுதியிருக்கும். அதில் 2 பாயிண்ட் இருக்குது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த P இருக்குல்ல, பாயிண்ட் P, இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒன்லி சோர்ஸ் சார்ஜை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், டெஸ்ட் சார்ஜையே டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, அது ஃபஸ்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த சார்ஜ் கொண்டு வரணும்ல எங்கள் Pக்கு, அதை யூனிஃபார்ம், அதாவது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் தான் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த பாயிண்ட் Pயை அஃபெக்ட் பண்ணாது. சப்போஸ் இந்த கூலிங் ஃபோர்ஸுக்கு அதிகமாக இதை விட அதிகமாக ஃபோர்ஸ் கொண்டு வரும்போது இதை அஃபெக்ட் பண்ணணும். அதனால் இந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே கைனடிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிரும். ஸோ இது மேலே எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிரும். சரியா? ஸோ அதனால் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இங்கே மூவ் பண்ணணும். சரியா? தென் செகண்ட் பாயிண்ட், இந்த யூனிட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் ஜூல் பெர் கூலும். அதாவது 5th ஈக்குவேஷன் எங்கே இருக்குது, இங்கே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், அதுக்கு ஜூல் பை இது சார்ஜ், இப்போ கூலும், சார்ஜோட யூனிட் கூலும், அதாவது JC - 1 சொல்லுவோம், ஆர் வோல்ட்னு சொல்லுவோம். ப்ராக்டிக்கல் யூனிட் வோல்ட். அதுனா வோல்ட்டு, அதாவது பேட்டரியை ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணது அலெக்சாண்ட்ரா வோல்ட்டு தான். ஓகேவா? அதனால் வோல்ட்டுன்னு வச்சுட்டாங்க அவர் நேமையே. அதாவது இங்கே என்னென்னா, இந்த 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்குல்ல, இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ், அந்த பாயிண்ட் சார்ஜுக்கிட்டேயே எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதுதான் நம்ம வோல்ட்டுன்னு சொல்கிறோம். சரியா? 2 பாயிண்ட் சார்ஜுக்கிட்டேயே உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம வோல்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே,
ஸோ பொறுமையாக பாருங்கள், சிம்பிள் கொஸ்டின் தான். சரியா? ஓகே, தேங்க்யூ.